புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் சங்காபிஷேகம் நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவிலாகும். இக்கோவிலில் திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி கோவிலில் உள்ள விநாயகர், ஆத்மநாதர், யோகாம்பிகா, வீரபத்திரர், குதிரைச்சாமி, அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து யோகாம்பாள் சந்நிதி அருகில் உள்ள குருந்த மூலத்தின் எதிரே சங்குகள் அடுக்கப்பட்டு அதன் அருகில் சிறப்பு ஹோமம் செய்து மேல தாளங்கள் முழங்க குருந்த மூலத்திற்கு அனைத்து வித சிறப்பு அபிஷேகங்களும் செய்து அதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கடத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அபிஷேகமும் செய்து தீப ஆராதனை நடந்தது. இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்க வாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர். ஆவுடையார் கோவில் சங்காபிஷேகம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதிலும் குறிப்பாக சங்காபிஷேக பிரியர். சங்கில் புனித நீரை நிரப்பி அதை கங்கையாக பாவித்து அந்த புனித நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. வற்றாத பொருள் செல்வம், அருள் செல்வம் பெறவும், இறைவனை குளிர்விக்கவும், தீராத நோய் தீரவும் சங்காபிஷேகத்தை செய்தாலோ தரிசித்தாலோ இறைவன் அருள் புரிவார் என்பது குறிப்பிடத்தக்கது.